வி ஸ்ரீபதி. இந்த இமேஜ்ல பாக்குற பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தமிழ்நாட்டுல பழங்குடியினர், ஓகேவா, ஆதிவாசி ஒரு உமன். ஓகே, ஃபர்ஸ்டா ஆதிவாசிலே வச்சு ஜட்ஜான ஒரு உமன். அதுக்கு முன்னாடியே இவங்க இந்த சொசைட்டில என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, எவ்வளவு சிரமங்கள்ல கடந்து இவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இதுல பாக்குறோம். நம்ம பார்த்தோம்னா பழங்குடியினருடைய கிராமம் இருக்குல்ல, அந்த மக்களுடைய பெண்களின் வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியானதெல்லாம் கிடையாது. பொருளாதார சிரமங்கள் இருக்கும், ஃபினான்ஷியலா, அப்புறம் சமூக அழுத்தங்கள், சோஷியல் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஸோ அது ரெண்டும், ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியல் ப்ரெஷர், இது ரெண்டுமே வந்து ஸ்ரீபதிக்கும் இருந்திருக்கு. ஸோ சோஷியல் ப்ரெஷர்னால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக சிறு வயதிலேயே வந்து மேரேஜ் பண்ண வேண்டியதா போகுது, திருமணமும் செஞ்சு வச்சிடுறாங்க. திருமணத்திற்கு அப்புறம் இவங்களுடைய கனவை பத்தி இவங்களுடைய ஹஸ்பண்ட கன்வே பண்றாங்க. இவங்களுடைய கனவை, ட்ரீம் என்ன அப்படிங்கறதுல இவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. சோ இவங்க சொல்றாங்க, சட்டப்படிப்பு தான் நான் படிக்கணும் அப்படின்னு விரும்புறேன், அண்ட் அது முடிஞ்சிட்டு நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிறது தான், அதாவது நீதிபதியாக உயர வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய இலக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து அந்த ஆதிவாசி மக்கள் அவங்க தானே, சோ அந்த சமூகத்துல, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த சமூகமும் அந்த மக்களும், அப்புறம் இவங்களுடைய ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய மாமனார், மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, எல்லா லவ்ஸ் இன்லாஸ் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் ஸ்ரீபதிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய கனவை நினைவாக்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ படி அப்படின்ட்டு சொல்றாங்க. வீட்டு வேலைகளையும் செய்யறாங்க, அதாவது படிப்புல மட்டும் இல்லாம அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அண்ட் வீட்டு பொறுப்புகள், ஸோ இதையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அண்ட் சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்க பிரெக்னன்ட்டும் ஆகுறாங்க. ஓகே, பல சவால்களை கடந்துதான் வந்து பல கஷ்டங்களையும் சந்திச்சு நவம்பர் மாசத்துல இவங்க வந்து 2023 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து வெறும் 2 நாட்ல 200 கிலோமீட்டருக்கு அதிகமா தூரம் பயணம் செஞ்சு இவங்க வந்து டிஎன்பி எக்ஸாம், சிவில் நீதிபதிக்காக தேர்வு எழுத போறாங்க. அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற போல பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த தேர்வுல அவங்க வெற்றியும் அடைகிறாங்க. அது மூலியமா தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியினர் பெண் நீதிபதி அப்படின்ட்டு ஸ்ரீபதியை தான் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வெறும் ஒரு தேர்வுல மட்டும் தேர்ச்சி வெற்றி பெறல, பல தலைமுறைகளாக இருந்த தடைகளையும் உடைத்தெறிஞ்சிருக்கேன். என்னுடைய இந்த சாதனை நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இத்தனை பெரிய சாதனை நிகழ்த்திய போது அவங்க வயசு வெறும் 23.